வலுவான வெளிநாட்டு கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் மனித உரிமைகள் பேரவையில் சிறந்த நிலைமையொன்று உருவாகியிருக்க வழி ஏற்பட்டிருக்கலாம் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிடுகின்றார். ජිනීවාහි පැවැත්වුණු එක්සත් ජාතීන්ගේ මානව හිමිකම් කවුන්සිලේ ஜெனீவாவில் நடைபெற்று வரும் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிரான பிரேரணை நிறைவேற்றப்பட்டதனூடாக எமது நாட்டின் இறைமை மற்றும் தன்னாதிக்கத்திற்கு பாரிய அடி விழுந்துள்ளது என நான் நினைக்கிறேன். எமது நாட்டிற்கு இவ்வாறான பாரிய தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டதற்கான காரணம் என்ன? எமது நாட்டில் பின்பற்றப்படும் வலுவற்ற வெளிநாட்டு கொள்கையும் ஒன்றாகும். இயலாமை, திறனற்ற தன்மை என்பவற்றாலும் நவீன வழிமுறைகள் ஊடான தந்திரோபாயங்களை பயன்படுத்தி சர்வதேச சமூகத்தை பகைத்துக் கொள்ளாமல் நல்லிணக்கம், பேச்சுவார்த்தை மற்றும் ஒற்றுமையுடனான சிறந்த வலுவான வெளிநாட்டு கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் ஒருபோதும் இவ்வாறான பிரேரணை ஒன்று எமக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருக்காது. இன்று முன்னெடுக்கப்படும் வெளிநாட்டுக் கொள்கை நாட்டிற்கு தகுந்த ஒன்று அல்ல. நாட்டை இரண்டாம் பட்சமாக வைத்து தனிப்பட்ட வெறுப்பினூடாக தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல் முன்னெடுக்கப்பட்டு இந்த வெளிநாட்டுக் கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ක්‍රියාත්මක කිරීමේදී රට දෙවනුව තබලා පුද්ගලික ඕනෑපාකම්, පුද්ගලිකත්වය, පෞද්ගලික න්‍යාය පත්‍රයන් ඉදිරියට ගැනීම නිසා நாட்டில் நல்லாட்சியை ஏற்படுத்தாததன் விளைவாகவே யுத்தம் நிறைவு பெற்ற பின்னர் சர்வதேசம் இலங்கை மீது அழுத்தங்களை பிரயோகிப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க குறிப்பிடுகிறார். பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நேற்று கருத்து தெரிவித்த போது அவர் இதனை கூறினார். யுத்தம் முறையாக முன்னெடுக்கப்பட்டது. அது தொடர்பில் ஜனாதிபதி கட்டளையிட்டதாக அவர்கள் குறிப்பிட்டனர். நாம் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம். ஜனாதிபதி கட்டளையிடாமல் யுத்தம் ஒன்றை முன்னெடுக்க முடியாது. அத்துடன் கோட்டாபய ராஜபக்சவின் ஒத்துழைப்பு இன்றையும் யுத்தத்தை முன்னெடுக்க முடியாது. அதுபோன்று சரத் பொன்சேகாவை நீங்கள் மறந்துள்ளீர்கள். எதற்காக அவர் இன்று சிறையில் உள்ளார்? அவர் ஒரு நபர் அல்லது இருவரின் பழிவாங்கல் நடவடிக்கை காரணமாக அரசியல் ரீதியாக அவர் சிறையிலிடப்பட்டுள்ளார். இந்த நாட்டில் சட்டம் இருப்பதாக பின்னர் நாம் சர்வதேசத்திற்கு சுட்டிக்காட்டியுள்ளோம். இல்லை தலைவரே, நாம் முறையாக செயற்பட்டிருந்தால் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் யுத்தத்தில் வெற்றியீட்டிய பின்னர் குரோதம், பழிவாங்கல் ஆகியவற்றை மறந்து நாட்டை அபிவிருத்தி செய்திருக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பம் மீண்டும் கிடைக்காது என நாம் அன்றிலிருந்து தெரிவித்துக் கொண்டிருந்தோம். சரத் பொன்சேகா பின்னால் செல்லாமல் இருந்திருக்க வேண்டும். இந்த நாட்டின் அபிவிருத்தி மற்றும் நாட்டில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பில் பொறுப்புகளை நிறைவேற்றியிருக்க வேண்டும். எனினும் அவை முன்னெடுக்கப்படவில்லை. இந்த யுத்தத்தை முன்னெடுப்பதற்கான உதவிகளை பிரதானமாக அமெரிக்கா மற்றும் இந்தியாவை வழங்கின. அதனை பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். குறிப்பாக பிளேக் அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். இந்தியாவின் சகல அதிகாரிகளும் நேரடியாக யுத்தத்திற்கு எமக்கு உதவினார்கள். யுத்தத்தை வெற்றி பெறுவதற்கு எமக்கு பலமாக இருந்தார்கள். நாட்டிற்காக களவில் ஈடுபடாது பொதுமக்களுக்காக ஐக்கிய நாடுகள் சபையிடம் மாத்திரமன்றி எந்த ஒரு இடத்திற்கும் செல்ல நாம் தயார். கருப்பு பட்டி அணிந்து கொண்டு அல்ல, கருப்பான நாம் கொடிகளை ஏந்திக் கொண்டு வருகின்றோம். பிரபாகரன் கொலை செய்யப்பட்டமையினால் தாம் தடைகளை விதிப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிக்கவில்லை. நல்லாட்சி, ஜனநாயகம், நாட்டின் சட்டத்தை பாதுகாக்குமாறே அவர்கள் கூறுகின்றனர். திருட்டுக்களை மேற்கொள்ள வேண்டாம், 20-30 வீதங்களை எடுக்க வேண்டாம் என்றே நாம் தெரிவிக்கின்றோம். மத்தள விமான நிலையத்தை பயன்படுத்துவதற்கு 4 சர்வதேச விமான நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். துறைமுகம் ஒன்றை திறந்துள்ளனர். இந்த 15 மாத காலப்பகுதியில் 5 கப்பல்களே வந்துள்ளன. இப்போது ஃப்ளை துபாய் என்று பெரிதாக காண்பித்துள்ளனர். வானத்தில் செல்லும் எத்தனை விமானங்கள் மத்தன விமான நிலையத்துக்கு வரும் என்ற நம்பிக்கையில் அதனை திறப்பதற்கு முயற்சி செய்கிறீர்கள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையை அந்த பக்கத்துக்கு கொண்டு சென்று கட்டுநாயக்கவில் வருகின்ற வருமானத்தை அங்கு கொண்டு செல்கின்றீர்களா? எவ்வாறு இதனை செய்ய போகிறீர்கள் என்பது தொடர்பிலான விழிப்புணர்வுடனா நீங்கள் பதிலளிக்கின்றீர்கள்? கௌரவ சபாநாயகரை, இதுவரை 4 விமான சேவை நிலையங்கள் மத்தன விமான நிலையத்துக்கு வருவதற்கு எழுத்து மூலமாக தமது விருப்பத்தை எம்பசம் தெரிவித்துள்ளன. ஸ்ரீலங்கன் மற்றும் மிகின் விமான சேவைகளை தவிர்த்தே கூறுகிறேன். அவற்றையும் சேர்த்தால் எண்ணிக்கை 6 ஆகும். கோட்டை ரஜமகா விகாரையின் தேரர்கள் இருவரின் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை மிரிகான போலீசார் நுகேகொட நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்திய போதே விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அடுத்த மாதம் 19ஆம் தேதி சந்தேக நபர்களை அடையாள அணிவகுப்பில் ஆஜர்படுத்துமாறும் இதன்போது நீதிவான் உத்தரவிட்டார். இதேவேளை சந்தேக நபர்கள் சார்பாக பிரசன்னமாக முன்வந்த சட்டத்தரணி ஒருவர் மீது பொதுமக்கள் இன்று தாக்குதல் நடத்தியுள்ளனர். සිද්ධිය පිළිබඳ නෙවෙයි අපි බලන්නේ අපිට නීතිමය තත්ත්වය තුළ පෙනී ඉන්න තියෙන අයිතිය.
இது தொடர்பாக மிரிகான பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டார். முச்சக்கர வண்டி மற்றும் பாடசாலை வேன்களுக்கான எரிபொருள் மானியம் வழங்குவதற்கு முறையான திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி PV ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை உயர்வுக்கு அமைய முச்சக்கர வண்டி மற்றும் பாடசாலை வேன்களுக்கான கட்டணங்கள் ஏற்கனவே உயர்த்தப்பட்டுள்ளதாக கொழும்பில் நேற்று நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் உரையாற்றிய கலாநிதி ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். 60%-இலிருந்து 70% விலையில் மாற்றம் ஏற்படுமாயின் பரவாயில்லை. முச்சக்கர வண்டிகளின் கட்டணம் 2 ரூபாவினால் உயர்ந்துள்ளது. கிலோமீட்டருக்காக 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 2 ரூபாவினால் விலை உயர்ந்துள்ளது. நான் பாடசாலை போக்குவரத்து சபையில் ஈடுபடுகின்றவர்களிடம் சுயாதீனமாக உரையாடிய போது அவர்கள் தங்கள் கட்டணங்களை 500 ரூபாவினால் உயர்த்தியுள்ளதாக தெரிவித்தனர். அவர்கள் 500 ரூபாவினால் கட்டணங்களை அதிகரித்துவிட்டு அரசாங்கத்திடம் மானியம் கேட்க முடியாது. 500 ரூபாவினால் கட்டணம் குறைக்கப்பட்டால் மானியம் வழங்குவதற்கு நான் தயாராக உள்ளேன். நாங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும். அவர்கள் 500 ரூபாவினால் கட்டணத்தை குறைத்துள்ளதாக அதன் மூலம் உறுதிப்படுத்த முடியும். இல்லாவிட்டால் அரசாங்கமும் அவர்களுக்கு பணம் வழங்குவதுடன் அவர்கள் லாபத்தினையும் ஈட்டிக் கொள்வார்கள். அதன் மூலம் நாட்டிற்கு எவ்வித நன்மையும் இல்லை. அந்த திட்டத்தை உருவாக்குவதற்கான சூழலை நாம் உருவாக்கி வருகின்றோம். ருகுண நவோதா 2012 வர்த்தக கண்காட்சி மற்றும் களியாட்ட நிகழ்வின் 3ஆம் நாள் இன்றாகும். தங்காலை சிறைச்சாலைகள் மைதானத்தில் இந்த களியாட்ட நிகழ்வு நடைபெறுகிறது. ருகுணு நவோதா 2012 வர்த்தக கண்காட்சி மற்றும் களியாட்ட நிகழ்வின் 3ஆம் நாள் நிகழ்ச்சிகள் இன்று ஆரம்பமானது. களியாட்ட நிகழ்வின் 2ஆம் நாளான நேற்று பெருந்திரளான மக்கள் வருகை தந்திருந்ததுடன் நேற்றிரவு நடைபெற்ற இசை நிகழ்ச்சியும் களியாட்ட நிகழ்வை அழகூட்டியது. இதேவேளை இங்கு அமைக்கப்பட்டுள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட கலையகத்தில் இன்றும் திரைப்பரட்சை நடைபெற்றது. இந்த திரைப்பரட்சைகளில் பங்கு பெற்ற உங்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. ருகுணு நவோதா 2012 வர்த்தக கண்காட்சி மற்றும் களியாட்ட நிகழ்வின் இறுதி நாள் நிகழ்வுகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. அம்பாறை மாவட்டம் கல்முனை சாந்தாங்கணி மைதானத்தில் இந்திய கலாசார நிகழ்வு ஒன்று அண்மையில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண கலாசார திணைக்களத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. கிழக்கு மாகாண ஆளுநர் உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதன்போது பல்வேறு கலை கலாசார நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதேவேளை இந்தியாவிலிருந்து வருகை தந்த கலாநிதி குமித்திவானின் கர்நாடக சங்கீத கச்சேரியும் பலரது கவனத்தையும் ஈர்த்தது. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் சகலத்துறை வீரர் ஆஞ்சலோ மேத்யூஸ் விளையாட மாட்டார் என இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. இதன் காரணமாக இந்த போட்டியில் திலான் சமரவீர உபத்தலைவராக செயற்பட உள்ளார். 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடருக்கான 14 வீரர்கள் கொண்ட இலங்கை குழாம் இன்று காலை அறிவிக்கப்பட்டது. விளையாட்டுத்துறை அமைச்சரின் அனுமதியுடனான இந்த குழாவில் உபத்தலைவர் ஏஞ்சலோ மேத்யூஸ் இடம்பெற்றிருந்தார். எனினும் ஏஞ்சலோ மேத்யூஸ் பூரண குணமடையாமையால் முதல் போட்டியிலிருந்து அவரை நீக்கியதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இன்று மாலை விடுத்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேத்யூஸுக்கு பதிலாக சாமர சில்வா குழாமில் இணைக்கப்பட்டுள்ளார். உபத்தலைவர் பொறுப்பை திலான் சமரவீர வகிக்க உள்ளார். மஹேல ஜெயவர்தன தலைமையிலான இந்த குழாமில் திலகரத்ன தில்ஷான், குமார் சங்கக்கார, தரங்க பர்ணவிதான, லஹிரு திரிமான, டினேஷ் சந்திமால் ஆகியோர் துடுப்பாட்டத்தில் பலம் சேர்க்க உள்ளனர். விக்கெட் காப்பாளராக பிரசன்ன ஜெயவர்தன செயற்பட உள்ளார். தமிக பிரசாத், சுரங்க லக்மால், ஷானக வெலகதன் ஆகியோர் வேகப்பந்து வீச்சை பலப்படுத்த உள்ளனர். ரங்கன ஹேரத், சுராஜ் ரந்தீவ் ஆகியோர் இலங்கை அணியின் சுழல் பந்து வீச்சுக்கு பெயரிடப்பட்டுள்ளனர். இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் 26ஆம் தேதி காலி சர்வதேச மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது. சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் அணிகளுக்கான தரவரிசையில் இலங்கை பின்தங்கியுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் பேரவை நேற்று வெளியிட்ட சர்வதேச ஒருநாள் தரவரிசையில் இலங்கை 5ஆம் இடத்தை பெற்றுள்ளது. இது தொடர்பான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.